வணக்கம் மக்களே. மகளிர் தினம் முடிஞ்சிருச்சு. ஆனா அன்னைக்கு நம்ம பார்த்த சில விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட காரணமா இருக்கு. ஒரு பக்கம் பெண்களுக்கு வாழ்த்து மழை, இன்னொரு பக்கம் அதே பெண்களை ஹோம் ரெக்கர் அப்படின்னு சொல்லி வசை மழை. ஏன் எப்போதுமே ஒரு பிரச்சனைனா ஈஸியா பெண்களை மட்டும் டார்கெட் பண்றோம்? சமந்தா, த்ரிஷா, கெனிசா இவங்க மேல வைக்கப்படுகிற விமர்சனங்கள் நியாயமானதா? வாங்க அலசுவோம். முதல்ல சமந்தா. நாக சைத்தன்யா விவகாரத்தின் போது அத்தனை திட்டுகளும் சமந்தாவுக்கு தான் போச்சு. அதே நாக சைத்தன்யா சோபிதாவை கல்யாணம் பண்ணப்போ சமந்தாக்கு உடம்பு முடியாம போனதும் ஐயோ பாவம்னு பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ சமந்தா தன்னோட உழைப்பால மீண்டு வந்து இயக்குனர் ராஜ் நிடிமோருவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் மறுபடியும் சாப விட ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜ் நிடிமோருவோட முதல் விவகாரத்துக்கு சமந்தா தான் காரணம்னு லேபிள ஒட்டிட்டாங்க. ஒரு ஆண் எடுக்கிற முடிவுக்கு ஏன் ஒரு பெண்ணை பலியாட ஆக்குறீங்க? அடுத்ததா கெனிஷா. ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்துல ரவி மோகன் ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரியும் கெனிஷா வந்து அவரோட மனசை கெடுத்துட்ட மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வராருன்னா அது அவரோட தனிப்பட்ட முடிவு. ஆனா இங்க கெனிஷாவை குடும்ப கொளுத்தின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்போ லேட்டஸ்டா த்ரிஷா. சினிமா பிரபலங்கள்ல இருந்து ஊர்ல இருக்கிற பெரியவங்க வரைக்கும் த்ரிஷாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்றாங்க. விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்க முடியுமா? அவரோட அரசியல் செல்வாக்குக்கு பயந்து எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா த்ரிஷா ஈஸி டார்கெட் இல்லையா? அதான் அவங்க மேல எல்லா பழியையும் தூக்கி போடுறாங்க. உண்மையை சொல்ல போனா பிடிக்காத வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை. 1000 காலத்து பயிர் 100 வருஷம் ஒன்னா வாழணும், இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். ஒரு ஆண் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அது புது ஆரம்பம். அதே ஒரு பெண் தேர்ந்தெடுத்தா அது தப்புங்கிற இந்த மனநிலை மாறணும். பெண்களை போற்றுவோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களே இழிவுபடுத்துறது தான் நம்ம ஊர் மகளிர் தினமா? முடிவே உங்களுக்கே விட்டுறேன். இந்த இரட்டை நிலைப்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.